24 ஆகஸ்ட் வருஷம் 2026. இன்றைக்கி தான் நமக்கு ஒரு இடம், சூப்பரான இடம் வந்திருக்கு. பாருங்கள், தார் ரோட்டு மேலே தான் இது வந்திருக்கு. சூப்பரான இடம் தான், பார்க்குறதுக்கு உங்களுக்கு இடம் பிடிக்கும். தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நமக்கு எல்லா வசதிகளும் நம்ம பண்ணிக்கலாம். பக்கத்தில் சுத்தூக்க பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. பூமியும் ஒரு அருமையான பூமி, சுத்தமான ஒரு செம்மண் பூமி தான், செம்மண் கலந்தது. நல்லா எந்த விவசாயம் போட்டாலும் எதுவுமே வரும். இதில் இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது. பக்கத்தில் இபி சர்வீஸ் போஸ்ட்லாம் போகுது. நம்ம தக்கலில் வேணும்னா உடனே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நம்ம எது வேணும்னாலும் உடனே ரெடி பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். சுத்தூக்க பென்சிங் கிடையாது. இந்த தார் ரோட்டுக்கு இந்த சைடில் மட்டும் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. இடம் இப்போ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சினாக்கா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஓனர் இங்கே லோக்கலில் தான் இருக்கார். அதனால் நம்ம உடனே அவரை பார்க்கணும்னு நினச்சோம்னாக்கா ஒரு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லி வச்சிட்டோம்னாக்கா இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா உடனே ரேட் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சுட்டு என்ன ரேட்டுன்றதை நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்டார். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு இடம் வந்திருக்கு. மொத்தம் 12 ஏக்கரு. இது திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம், வத்தலக்குண்டு பக்கத்தில் இருந்து விராலிப்பட்டியில் தான் வந்திருக்கு. விராலிப்பட்டியில் மொத்தம் 12 ஏக்கர் வந்திருக்கு. ஒரு ஏக்கர் வந்து 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. தார் ரோட்டு மேலே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. 12 லட்சம். ஒரு சூப்பரான இடம். ஃப்ரீ சர்வீஸு எதுவுமே கிடையாது. ஆனால் பக்கத்தில் வந்து டவர் லைனு இதுக்கெல்லாம் போகுது. நம்ம தேவைப்பட்டால் தக்கலில் கிடைக்கிறப்ப கிடச்சுனாக்க நம்ம உடனே வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சோலார் போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான செம்மண் பூமி தாங்க, உங்களுக்கு பிடிக்கும். நேரடியாக வந்து பார்த்தாலே தார் ரோட்டு மேலே இருக்குது. விலை தான் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க, இருந்தாலும் ஆனால் இடம் வந்து சூப்பரான இடம். தண்ணி வசதி சுத்தூக்க நிறைஞ்சது. தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வசதி. அந்த தூரத்தில் பாருங்கள், அங்கெல்லாம் தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. தென்னை மரம், வாழை, இதுக்கு தான் நல்ல தண்ணி இருக்கிற வருஷம்லாம் தண்ணி பாயிற விவசாயம் ஏதோ அது பூரா இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து செம்மண் பூமி தான், செம்மண் பூமி. புஞ்ச நிலம், புஞ்ச நிலம்ன்றது தான். ஆனால் விவசாயம் இதுக்கெல்லாம் என்னமோ நஞ்ச நில விவசாயிகள் பண்ணிக்கலாம் விவசாயம். அப்படி ஒரு சூப்பரான செம்மண் பூமி கொண்ட ஒரு தரிசு நிலந்தாங்க வந்திருக்கு நம்மக்கிட்ட. பிடிச்சிருந்துச்சின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு சைடு மட்டும், அந்த தார் ரோடு சைடு மட்டும் அவங்க பென்சிங் பண்ணிட்டாங்க. பாக்கி 3 சைடு பண்ணலை. ஏன்டா அந்த பக்கம்லாம் விவசாயம் நடக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. மாடு இதுக்கெல்லாம் வராது. அதனால் ஒரு சைடு மட்டும் பென்சிங் போட்டாங்க. நம்ம அதை இப்போதைக்கு கம்பியெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. நம்ம அதெல்லாம் எடுத்து சரி கட்டி 4 பக்கம் பென்சிங் போட்டு அருமையான ஒரு சூப்பரான இடங்க. இந்த மாதிரி இடம் செம்மண் பூமி. அதுக்கப்புறம் தண்ணி வசதியும் அதிகமாக இருக்குது. தண்ணி வசதி நமக்கு வேணுன்ற அளவுக்கு இங்கே இந்த ஏரியாவில் கிடைக்கும். ஏன்டா பக்கத்தில் பெரியார் வாய்க்கால் போகுது. அதனால் தண்ணி வந்து அந்த வாய்க்காலில் வந்து, பெரியார் வாய்க்காலில் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு இல்லைன்னா 5 மாதத்து வரைக்கும் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனால் இங்கேயெல்லாம் நல்ல ஒரு போரோ இல்லை ஒரு கிணறோ வெட்டிட்டோம்னாக்கா அழகாக தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும். நம்ம ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம்னாக்கா இந்த பூரா நமக்கு ஒரே ஒரு கிணறு இல்லை ஒரு போர்வெல் போட்டாலே நமக்கு போதுமானது. இந்த 12 ஏக்கர் நிலமும் உடனே தண்ணி பாயிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. தண்ணி வசதி உள்ளது. இந்த மாதிரி எப்போயாவது தான் கிடைக்கும். வாங்கி தென்னம்பிள்ளை அந்த அப்போ சைடில் போட்டிருக்காங்களா, அது மாதிரி தென்னம்பிள்ளையை போட்டு விட்டாங்க, நமக்கு அழகான ஒரு தென்னந்தோப்பு கிடச்சிருங்க. இடம் வந்து ஒரு உண்மையான ஒரு சூப்பரான இடம். எதுக்குன்னா, நமக்கு பெரியார் வாய்க்கால் பக்கத்தில் போகிறதுனால நமக்கு தண்ணி வசதி பெர்மனண்ட்டாக தண்ணி கிடைக்கும். வருஷம்லாம் நம்ம ஒரு போரை போட்டோம்னாக்க நல்ல தண்ணி வசதி கிடைக்கும். நமக்கு ஒரு 400 அடி 500 அடி போர் போட்டாலே நமக்கு இந்த 12 ஏக்கர் தென்னை மரம், இந்த பூரா தென்னை மரம் வச்சாலும் 12 ஏக்கர் பாயக்கூடிய தண்ணி வசதி இங்கே இருக்குது. அப்படி இல்லை, நம்ம இதில் வாழை போடணும்னாலும் அந்த சீசனில் தண்ணி மழை நல்லா பெஞ்சுனாக்கா நல்லா ஒரு வாழையை போட்டு விட்டோம்னாக்கா எந்த வேலை வேணும்னாலும் போடலாம். அப்படி ஒரு சூப்பராக வரும். இடம் வந்து மண் வந்து அந்த மாதிரி இருக்குது. தோட்டத்துக்கு இடையில வந்து நல்லா ஒரு 15 அடி பாதை போட்டிருக்காங்க. இதை தெரியுது பாருங்கள், 15 அடி பாதை போட்டு அங்கே போய்க்கலாம் வந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தோட்டம் முழுவதும் போய் வரலாம் வண்டி. இந்த பாதை வழி போச்சுனாக்கா நேராக அந்த கரையில் போய் முட்டும். இங்கிட்டு இருக்க விவசாயம் பண்ணுறத பூரா இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்க விவசாயம் பூராத்தையுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தவங்க நடுவில் வந்து ஒரு லாரியோ இல்லை வண்டியோ வந்துச்சுன்னா அதில் ஏற்றி சூப்பராக தார் ரோட்டு கொண்டு போயிடலாம். அந்த மாரி தான் இவங்க முதல்ல இருந்தே பண்ணி வச்சுருக்காங்க.
இடம் சூப்பரான இடம். நீங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். இது எப்படின்னா தென் வடலாக தான் இந்த இடம் நீளமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அந்த கோழி பண்ணை இந்த மாதிரி கமர்ஷியல் எதுவும் பண்ணணுன்னா, ஏன்டா ரோட்டு மேலே நல்ல அகலமான ரோடு, அதே ரோடு ஸ்பேஸ் தான் அதிகம், ரொம்ப நீளமாக இருக்கும். ஒரு 300 மீட்டருக்கு மேலே வரும். அதனால் நம்ம சூப்பராக இது பண்ணிக்கலாம். எதுவும் கோழி பண்ணை இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னாலும் தெ தென் வடல்ன்றது நீளமாக இருக்கிறதுனால சூரிய ஒளி கோழி பண்ணை இதுக்கெல்லாம் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால வண்டி இதுக்கெல்லாம் போய் வர்றதுக்கும் ஒரு சூப்பரான இடமா இருக்கிறதுனால இந்த இடம் உண்மையிலே வாங்கினோம்னாக்க நல்ல கமர்ஷியலுக்கும் ஆகும், விவசாயத்துக்கு ஆகும். ஏன்டா தண்ணி வசதியும் இருக்குது. அதேமாரிக்கு கோழி பண்ணை இதுக்கெல்லாம் அமைக்கணும்னாலும் தூரத்தில் இருக்குது ஊர். இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடையாது. பக்கத்தில் இந்த தென்னந்தோப்பு இதுக்கு தான் இருக்குது. தூரத்தில் தான் ஊர் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோ தூரத்தில் தான் ஊர் இருக்குது. அதனால் கோழி பண்ணை இதுமாரிலாம் நம்ம அமைக்கணும்னு நினச்சாலும், இல்லை எந்த ஃபேக்ட்ரியாவது கட்டணும்னு நினச்சாலும் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நல்லா கட்டி ஒரு சூப்பராக இங்கே ரன் பண்ணலாம். அதேமாரிக்கு இங்கே பக்கத்து ஊரில் வந்து ஒரு இது எல்லாமே வில்லேஜ் டைப்பாக தான் இருக்கும். எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான். கூலிக்கும் நல்லா கம்பெனியோ ஏதோ ஒன்று ஆரம்பித்தாலும் பக்கத்தில் இருக்க வில்லேஜிலேருந்து நமக்கு கூலிக்கு ஆள் கிடப்பாங்க. இந்த தார் ரோட்டு வழியாக எந்த பஸ்ஸு இதுகெல்லாம் எதுவும் போகாது. நம்ம கமர்ஷியலு மற்ற ஏதாவது ஒரு வண்டி லாரி இது நம்ம ப்ரைவேட் இருக்குல்ல அதுதான் போகும். 2வது பஸ் ரூட்டு கிடையாது இது. இந்த வெளியில் மக்கள் போய் வர்றதுக்காண்டி தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த போது பாருங்கள் பைக்கு டிராக்டரு இந்த மாதிரி போய்க்கிறோம். அந்த மாதிரி இந்த இடம் தான் அமைஞ்சிருக்கு. சூப்பராக அமைஞ்சிருக்குன்னா தார் ரோட்டு மேலே இது மாதிரி அமையாது. நமக்கு இதை வாங்கிட்டோம்னாக்க எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதுக்கு ஆளுங்க யாருமே கிடையாது. இங்கேயெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நல்லா தண்ணி வசதி இருக்கிறதுனால எந்த விவசாயம் போட்டாலும் சூப்பராக வரும். இல்லை நம்ம கமர்ஷியலுக்காக கோழி பண்ணை இதுக்கெல்லாம் போடுறது மாரியோ இல்லை வேறு ஏதாவது பிளான் போடுறது மாரி இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான இடம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வசதி இருக்கிறதுனால தென்னை மரம் இதுக்கு அதிகமாக நட்டுருக்காங்க. வாழை இதுக்கெல்லாம் அடிக்க ரூசப்படுவாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே ஒரு டிராக்டர் வருது பாருங்கள். அந்த பக்கத்தில் இருந்து தேங்காய் ஏற்றிட்டு வருது. இடம் வந்து அப்படி சூப்பரான இடம்னால தான் இங்கே தென்னை மரம் நட்டு பூரா தேங்காய் இதுக்கெல்லாம் விளையுது. தேங்காய் வெட்டிட்டு வராங்க பாருங்கள், அந்த டிராக்டரில் போகுதுங்க. மண் வேறு நல்ல செம்பன் பூமின்றதுனால தென்னை மரம்லாம் சூப்பராக வரும். வாழை போட்டாலும் அதை விட சூப்பராக வரும். எந்த விவசாயம் பண்ணாலும் விவசாயத்தில் குறைய கிடையாது. தண்ணி வசதி இருக்குது. பக்கத்தில் வந்து வைகை ஆறு போகுது. அதுக்கப்புறம் பெரியார் வாய்க்கா வர போகிறதுனால இந்த இடத்துல எங்கன போர் போட்டாலும் தண்ணி வசதி இருக்கும். 24 மணி நேரமும் நமக்கு தண்ணி ஓடுங்க. அந்தமாரி ஒரு 500 அடி மட்டும் போட்டால் போதும். நல்லா ஒரு தொட்டி கிட்டி கட்டி போரு அதில் போட்டு விட்டு தண்ணியை தொட்டியில் நெப்பி அங்கேருந்து திறந்து விட்டோம்னாக்கா இடம் பூராமே பாயும். ஒரே சமமான பூமி, மேடு பள்ளம்லாம் கிடையாது. இடம் பார்க்குறதுக்கு ஒரு சமமான பூமியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு இடம் ஒன்று வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தணும் அந்தன்றதெல்லாம் இல்லை. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே உழவு போட்டு அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா விற்கணுன்றதுக்காண்டி புல் இதுக்கெல்லாம் செடி முளைக்காமல் இருக்கிறதுனால அவங்க அப்படியே ஒரு உழவை போட்டு விட்டாங்க. அதனால நமக்கு புல் இல்லாமல் நமக்கு தெரியுது. இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். அவங்க கொடுக்குறாங்கன்றதுனால சரியில்லாத நிலம்ன்றதுலாம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் கொடுக்குறாங்க. இடம் சூப்பராக இருக்கும். நடுவில் பாதையும் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். செம்மண்ணுக்கு வந்து எந்த இடமே நமக்கு செட் ஆகும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கும் இன்னும் நல்லா பிடிக்கும். நேரடியாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பெரிய ஊருன்னு சொன்னால் வத்தலக்குண்டு தான். வத்தலக்குண்டுலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதனால் பைக்கு இல்லை சின்ன வண்டி வச்சுருந்தாலும் நம்ம போக்குவரத்துக்கு வத்தலக்குண்டு வர்றதுக்கு ஒரு உண்மையிலே சூப்பரான இடங்க. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இடம் புரியும். இந்த பக்கம் பூரா அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபென்சிங் வந்து ஒவ்வொரு கம்பியும் அந்துருச்சு. கம்பியெல்லாம் அத்துட்டாங்க. அதாவது வருஷம்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் இந்த இடம் நமக்கு வந்து ஃபென்சிங்லாம் அக்காமல் இருக்கும். இப்போ சில இடங்களில் ஃபென்சிங் அத்துட்டாங்க. ஃபென்சிங்கில் அந்து கிடக்கிற கம்பிலாம் நம்ம எல்லா கம்பியுமே இருக்குது. நம்ம எடுத்து அதை கட்டி விட்டோம்னாக்கா சூப்பராக அடைச்சது மாரி இருக்கும். இல்லைன்னா நம்ம டைமண்ட் வேலியை போட்டு விட்டுறலாம். இந்த ஃபென்சிங் இருக்கவே அந்த டைமண்ட் வேலியை போட்டு விட்டோம்னாக்கா சூப்பராக யாரும் உள்ளே போக முடியாது, வர முடியாது. மெயின்டெனன்ஸு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
ஏன்னா தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால எந்த பொருளும் உடனே கொண்டு வந்து இது பண்ணிடலாம். சுத்தூக்க கல்லை ஊண்டி நம்ம பென்சிங் பண்ணிக்கலாம். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறதுக்கு யாருக்குமே வழி இல்லை. அதனால் நமக்கு தார் ரோட்டில் இருக்கிறதுனால ஒரு கேட்டை போட்டு நேராக உள்ளே போய்க்கலாம், வந்துக்கலாம். ஒரு சின்ன வீடு மாரி கட்டி விட்டோம்னாக்கா அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மே தென் வடல் வந்து இடம் வந்து இதாக இருக்குது. அதனால் கோழி பண்ணை போடுறவங்க வந்து அந்த சூரியன் ஒளி அதில் படாத அளவுக்கு ஒரு சைடில் இருந்து போடுவாங்க. கிளைமேல் போடுவாங்க. அதுமாரி கிளைமேல் இதில் வந்து எல்லா இடமும் போட்டுக்கலாம். ஒரு குறைஞ்சது 12 ஏக்கர்ன்னும் போது நம்ம பெரிய கோழி பண்ணையாக இங்கே அமைக்கலாம். அந்த மாதிரி சில பேர் கோழி பண்ணைக்கு நிறைய கேட்டாங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இடம் வந்து ஊருக்கு பக்கத்தில் இல்லை, டவுன் பஞ்சாயத்து பக்கத்தில் கிடையாது. சின்ன சின்ன வில்லேஜ் பக்கத்தில் தான். அதுவும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரு 4 கிலோமீட்ரு இப்படி தூரத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது நம்ம விவசாயமும் சூப்பராக வரும். பக்கத்தில் தண்ணி வசதி இருக்கிறதுனால நல்ல ஒரு போரை போட்டு எல்லா இடமும் தண்ணி பாயிறது மாதிரி ஒரு சூப்பரான இடமா அமைச்சிக்கலாம். ஆழமாக ரொம்ப ஆழமாக போட வேண்டியதில்லை. ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு போட்டாலே போதும், தண்ணி வந்துடும். ஒரு 400 அடி 500 அடி போட்டாலே நமக்கு ஃபுல் தண்ணி வந்துடும். ஒரு சின்ன தொட்டியை கட்டி வச்சு நைட்லாம் தொட்டியில் ஓட்டி விட்டு ஒரு தடவை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணோம்னாக்க தொட்டியிலேருந்து உடனே பாய்ச்சிடலாம், சீக்கிரம் பாய்ஞ்சிரும். அதனால் தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் நமக்கு ஒரு சூப்பரான இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்டா தார் ரோட்டு மேலே இருக்குது. அப்புறம் எல்லாருமே செம்மண் பூமி வேணும், செம்மண் பூமி வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடம் சுத்தமான செம்மண். அதனால் தார் ரோடு செம்மண். சர்வீஸ் ஒன்று மட்டும் இல்லாத குறை தான் இதில். சர்வீஸ் பக்கத்தில் டவர் லைன்லாம் போகுது. நம்ம உடனே சர்வீஸ் வேணும்டா இப்போ தக்கலில் எடுத்துக்கலாம். தக்கல் இல்லைன்னா சோலார் நல்லா வெயில் அடிக்கிற டயத்தில் சோலார் ஓட்டி பூரா இது பண்ணிக்கலாம். மழை காலத்தில் வந்து நம்ம சோலார் வராது. இருந்தாலும் மழை பெஞ்சுனாக்கா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு நம்ம தண்ணியை பாய்ச்ச வேண்டியதில்லை. அந்த மாரி தான் இடம் ஒரு சூப்பரான இடம். பக்கத்தில் தண்ணி வசதி அதிகமாக இருக்கிறதுனால போர் போட்டதுமே உடனே தண்ணி வந்துடும். தண்ணி வராதுன்ற இதெல்லாம் இல்லை. கமர்ஷியலும் தக்கலுக்கும் ஒரு சூப்பரான இடம். உடனே நம்ம விவசாயத்துக்கும் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் இடம் போதுமான அளவு. வண்டி தார் ரோடு இருக்கிறதுனால கட் ரோடு தான். தார் ரோடு வந்து பஸ்ஸு இதுக்கெல்லாம் போகாது. கட் ரோடு சூப்பராக. இந்த பக்கம் போனாலும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் போயிடலாம். இந்த பக்கம் போனால் ரோட்டு மேலே ஒரு NH ரோட்டுக்கு மேலே வந்துடும். அதனால் அழகான இடம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டீங்களாக்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு அதான் ரேட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப முன்ன பின்ன போட மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு குறைப்பாங்க. அதனால் பார்த்து இந்த வீடியோவை பாருங்கள். ரேட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே செட் ஆகும்னு நினச்சிச்சுனாக்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.